friends, welcome to Yaalini Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து Bhogi, சோ அதனால வீடு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு Bhogi செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் டே பொங்கல் அப்படிங்கிறதுனால Bhogi and பொங்கல் ரெண்டுக்கும் தேவையான திங்ஸ் எல்லாமே ஒண்ணாவே வாங்கிட்டு வந்தாச்சு. Bhogiயோட மெயின் வந்து வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து காப்பு கட்டறது தான். ஸோ அதுக்கு தான் பூளைப்பூ, ஆவாரம்பூ, வேப்பிலை மூணையும் ஒன்றா கட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தனித்தனியாக வச்சோன்னா நம்ம வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒன்றா கட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒன்றா கட்டிட்டோன்னா நம்ம தேவையான இடத்துல ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ இதை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வீடு க்ளீனிங் ஒர்க் வந்து 1 வீக்காக போயிட்டு தான் இருக்குது. லாஸ்ட்டாக பூஜா யூனிட் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூஜா யூனிட்டோட க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உள்ளே இருந்த எல்லா சாமி படம் சிலை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸாக அடுக்கிட்டு இருக்கேன். அதோட உள்ளே இருந்த பித்தளை வெள்ளி பொருள் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட பித்தளை அண்ட் வெள்ளி பொருளுடைய க்ளீனிங் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன மெத்தடில் வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது க்ளீனிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூளைப்பூ, ஆவாரம்பூ, வேப்பிலை கட்டியிருக்கிறத வந்து எல்லா இடத்துலையுமே வச்சிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பூஜா யூனிட்டில் வச்சுருக்கேன். அதோட எல்லா விளக்குமே வாஷ் பண்ணி வச்சாச்சு அப்படிங்கிறதுனால போகி செலிப்ரேஷனுக்கு ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் வச்சுருக்கேன். வீட்டுக்கு உள்ளே வச்சாச்சு. அதே மாதிரி வெளியே எல்லா பக்கமே வச்சிடலாம். கேட்டில், மாடியில் எல்லா இடத்துலையும் எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் வச்சிடலாம். அடுத்ததாக டின்னர் கம்ப்ளீட் பண்ண பிறகு நைட் ஒரு 8:30க்கு நெக்ஸ்ட் டே பொங்கலுக்கான கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டே கோலம் போட்டு வச்சிட்டோன்னா காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட இந்த டைம் வந்து நாங்கள் கேட்டுக்குள்ளே தான் கோலம் போடுறோம். வாசலில் கோலம் போடலை. ஏன்னா பொங்கல் வைக்கிற இடத்துல பக்கமாகவே கோலம் போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால உள்ளேயே இந்த டைம் வந்து கோலம் போட்டாச்சு.
ஸோ லாஸ்ட்டாக கோலம் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே டைம் வந்து 11:30 அளவுக்கு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பொங்கல் செலிப்ரேஷனோட vlog வந்து நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த vlog வந்து அவ்வளோதான். போகி செலிப்ரேஷன் முடிச்சாச்சு. அடுத்து பொங்கலுக்கான ப்ரிப்ரேஷனும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.